கொஞ்சம் விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னாக்கா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் கனெக்ஷன்ஸ்? இல்லை வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லிவிங்? யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணுறதுமே வந்து அடுத்தவங்களோட கிராட்டிஃபிகேஷனுக்காக தானே. நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்போது நான் வந்து வேலைக்கு போகணும், இல்லை வந்து இது பண்ணணும், வேலைக்கு போகிறத விட்ருவோம். ஒரு ஆர்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், டான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்க எதுக்கு? அது வந்து என்னால் முடியும்னு காட்டுறது யாருக்கு? யாராவது ஒருத்தவங்க பார்த்து வேலிடேட் பண்ணுறதுக்கு தானே. அப்படி தான் மோஸ்ட்டாக எல்லாமே சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாமே அப்படி தானே ஒர்க் ஆகுது. வாட் ஷோயிங் வாட் ஐ ஹாவ் அப்படின்றது தானே. ஸோ இதில் வந்து எப்படி வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாக்க, நான் எவ்வளோ பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணாலும், இல்லை வந்து நான் ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணாலும், நான் தனியாக தான் இருக்கணும் அப்படின்றது. எனக்கு முதல்ல ஒரு பயம் இருக்குது. என்ன அப்படின்னாக்க, இந்த இடத்துல நீ மட்டும் தான் இருக்க, உனக்கு நீ மட்டும் தான் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு பிடிக்கல அந்த ஃபேக்டர். ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப் இருக்குது இல்லையா? அப்படின்றப்போ வேறு ஒருத்தவங்க வந்து அவங்களோட விஷயம் ஷேர் பண்ணுறாங்கன்னா எனக்கு அது கிட்டத்தட்ட ஒரு நியூஸ் மாதிரி தான். நிறைய டைமில் நான் எம்பத்தைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன், இதுக்கெல்லாம் பண்ணுவேன். அதே மாதிரி தானே அவங்களுக்கும் எம்பத்தைஸ் நிறைய டைமில் பண்ண மாட்டேன்றாங்க, புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்து அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் நல்லா இருந்தாக்க புரிஞ்சுக்குவாங்க, அண்ட் அந்த சைட்லேருந்து எஃபெக்ட்ஸும் வரும். ஆனால் அவ்வளோ தூரம் எம்பத்தைஸ் யாரும் பண்ணுறதில்ல. அவங்கவுங்க விஷயம் அவங்கவுங்க ஷேர் பண்ணுறதுலே தான் இருப்பாங்க. இப்போது 4 பேர் கதை சொல்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களோட கதை மட்டும் தான் அவங்களுக்கு இது இல்லையா? ஸோ என்னோடய கதை நான் ஷேர் பண்ணுறதுல அங்கே ஒர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்போது நான் வரேன் இன்றைக்கி ஃப்ரெண்டு பார்க்குறோம், ஐயோ வா இன்றைக்கி செம்ம டிராஃபிக்கு மச்சான் அப்படின்னு நான் புலம்புறேன்னு வச்சுக்கோமே, எனக்கு அது வந்து ஒரு எமோஷன். ஆனால் அவனுக்கு வந்து அது வந்து ஒரு நியூஸ். இப்போது என் கூட சேர்ந்து எம்பத்தைஸ் பண்ணுறான்னே வச்சுக்கோமே, ஐயோ அப்படியா டிராஃபிக்கா அப்படின்னு அவனும் ஃபீல் பண்ணுறான்னு வச்சுக்கோமே, அவனுக்கு நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்றது இல்லாமல், இல்லை வந்து வேறு எதுவும் இல்லாமல், ஐயோ அவன் டிராஃபிக்கில் வந்தானே அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன மாதிரி எம்பத்தைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி எம்பத்தைஸ் பண்ணாலுமே என்ன யூஸ் இருக்குதுல்ல? இல்லை பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் அவன் கரெக்டாக எம்பத்தைஸ் பண்ணாலுமே அப்போ என்ன யூஸ் இருக்குது? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இப்போ அப்படி மோஸ்ட்லி நடக்காது. அப்படின்றப்போ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப்பை தானே பார்த்துட்ருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இது லைஃபே மீனிங்லெஸ்ஸாக தெரியுது. நான் வந்து அடுத்தவனோட கிராட்டிஃபிகேஷனுக்காக தான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னாக்க, அந்த கிராட்டிஃபிகேஷனே கிட்டத்தட்ட பொய் மாதிரி தான் தெரியுது. நிறைய டைமில் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயந்தான் இருக்குது. அப்போது என்ன ஒர்த் இருக்குது? நான் தெளிவாக தான் பேசுகிறேன்னா, நான் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஆமாம் அப்படி தான் இதில் இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தாட் இருந்தாலும், இல்லை நான் பண்ணுறேன் என் விஷயம், நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வரேன். அப்போது அதை பார்த்து என்னோடய அவங்களோட சக்ஸஸாக கொண்டாடுறவங்க இருப்பாங்க, அடுத்து அவங்களோட இது இருக்கும். ஆனால் அப்படி தான் பொய்யாகணும். அது போதுமா எனக்கு? இல்லை அதனால் எனக்கு என்ன கிடைக்குது? இல்லை இப்போது வேறு ஒருத்தவங்க வந்து என்னை பார்த்து நான் இப்போ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக வரேன் அப்படின்னாக்கா, நான் வேறு ஒரு என்டர்ப்ரெனரை பார்த்து நான் எப்படி வந்து வா அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இல்லை ஒரு யூடியூபரை பார்த்து நான் இதாகிறேன். அந்த மாதிரி கிளியோவோ ஆர்ஜே ஆனந்தி மாதிரியோ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ இன்னொருத்தவங்க என்னை பார்த்து அப்படி ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அது போதுமா எனக்கு லைஃப்பில்? Will I be happy? Is it enough for me? Is it worth it? அவங்களுக்கு அவங்களோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தான். எனக்கு என்னோடய லைஃப்பை இவங்களை பார்த்துட்டு இவங்க மாதிரி கிளியோ மாதிரி வீடியோ பண்ணுவோம், ஆர்ஜே ஆனந்தி சொல்கிற விஷயத்த கரெக்டாக யூஸ் பண்ணி கிளியோ மாதிரி வீடியோ பண்ண கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோமே. இந்த மாதிரி மூன் லேண்டிங் பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து இது பண்ணுறேன், கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கரெக்டான பொண்ணை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம போகிறோம் அப்படின்னாக்க தெரியல. ஆனந்தி சொன்ன விஷயத்த எனக்கு நான் சொல்கிற மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லணுன்றது தான் எனக்கு ஆசை. ஆனால் இந்த மாதிரி நான் என்னை பார்த்து அவங்க மற்றவங்க என்ன பண்ணணுன்றது தான் ஆசை. அப்போது என்னை பார்த்து மற்றவங்க ஆர்ஜே ஆனந்தி மாதிரி என்ன ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அது எனக்கு எனஃபா தெரில.
சரி ஓகே. அப்போது இப்போது எனக்கு எமோஷ்னலாக ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணு வந்து க்ரஷ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறா. அதுக்கு வந்து எனக்கு வந்து கரெக்டாக நான் மெசேஜ் பண்ணுறேன் ஒரு பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்து ரெசிப்ரோகேட் பண்ணல அப்படின்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதை என்கிட்டயே வச்சுருக்கிறதுக்கு பதிலாக நான் வேறு ஒருத்தவங்ககிட்ட போய் சொல்கிறேன். ஆனால் மற்றவங்களுக்கு அது ஒரு நியூஸ் மோஸ்ட்லி புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னடா அது, இதெல்லாம் ஒரு விஷயமா, போய் வேலையே பாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் உனக்குலாம் இது தேவையில்லாத வேலையோ அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் புரிஞ்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னு இது பண்ணுறாங்கனாலுமே என்ன யூஸ் இருக்குது? நான் சொல்லி இது வந்து நான் ரேண்டாக பண்ணுறது பதிலாக நீ இது பண்ணுன்னு டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு ஏதாவது தேவைனாக்கா அந்த பொண்ணு வருவா, அவகிட்ட வந்து என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லு, இல்லை அவளை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலாம், நல்ல ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக ஒரு விஷயமா சொல்லலாம். அப்படி சொல்லி கூட புரிய வச்சுக்கலாம். இது ரேண்ட் பண்ணுறதுல என்ன பர்பஸ் இருக்குது? வெண்ட் அவுட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு அது என்ன ஆக்சிடோசன் கிடைக்கும். அவங்களுமே எம்பத்தைஸ் பண்ணி என்னை இது பண்ணாக்க அவங்களுக்கும் ஒரு ஆக்சிடோசன் கிடைக்கும். வேறு என்ன யூஸ் இருக்குது? எதுவுமே இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயத்தை அவங்கவுங்களே வச்சுட்டு போயிடலாம் ஸ்ட்ராங்காக, எமோஷனல் ஸ்ட்ராங்காக. அப்போது லைஃப்பில் என்ன இருக்குது? சக்ஸஸ் ஆனாலும் நம்ம ஒருத்தவங்ககிட்ட போய் சொல்லி கொண்டாடுறோம், ஃபெயிலியர் ஆனாலும் ஒருத்தவங்ககிட்ட போய் சொல்லி கொண்டாடுறோம். செலிப்ரேட் பண்ணுறதுல என்ன மீனிங் இருக்குது? அடுத்தடுத்து என்னென்ன போகுது லைஃப்பில்? அப்போது எதுக்கு நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும்? இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லி அது ஒரு நியூஸாக இருக்கும்போது சரி எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்க, நான் மோஸ்ட்லி செலிப்ரேட் எப்படி பண்ணுவோம்? 4 பேரை கூப்பிட்டு தான் செலிப்ரேட் பண்ணுவோம். எனக்கு நானே செலிப்ரேட் பண்ணிக்கிறதுல என்ன இருக்குது? எனக்கு நானே செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே. யாராவது கூப்பிட்டு அவங்க நம்மளை பார்த்தே சூப்பர்ரா அப்படின்னு சொல்கிறது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. டீப் டவுன் பார்த்தாக்கா, யோசிச்சு பார்த்தாக்கா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு நானே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றவங்களை கூப்பிட்டு தான் செலிப்ரேட் பண்ணேன், இது நடந்துச்சுரா அப்படின்னு சொல்கிறது. சரி, அதுவும் மற்றவங்களும் நம்மளோட சக்ஸஸ், அவங்களோட சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணாக்க அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமா? அதான் தெரிலையே. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒன்று தான் எனக்கு லைஃப்பில் இருக்குன்றதுனால இதான் பண்ணி ஆகணும் எல்லார் லைஃப்லையும். ஆனால் அவங்கவுங்க இதில் தனியாக தான் இருக்காங்களா? எனக்கு புரியல. இப்போது இந்த கண்டென்ட்டை இது வந்து ஒரு ரேண்ட்டு, என்னோடய தாட் ப்ராசஸ். இந்த தாட் ப்ராசஸை க்ரியேட்டிவாக ஆர்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாக்க மற்றவங்களுக்கு ரசிக்கப்படியாக இருக்கும். இது ஒரு ரேண்ட்டு. இது வந்து இதுவுமே ஒரு காலத்தில் மேபி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக இருந்திருக்கலாம். எப்படின்னாக்கா, இதை நான் சொன்ன உடனே இதே மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் இதை வந்து நான் சொன்ன இந்த விஷயத்த வேறு யாரும் பெருசாக யோசிச்ச மாதிரி தெரில. யாராவது சொல்லியிருந்தாக்கா ஐயோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் மற்றவங்க என் வீடியோவும் பார்ப்பாங்க. அதுதான் எனக்கு வேணுமா? அப்படிதான் கொஷினு. ஆனால் இதே வந்து ஒரு ஆர்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாக்க அது வந்து நல்லா ரசிப்பாங்க. ஓகே, ஆர்ட்னாக்கா ஒரு படமாகவோ இல்லை வந்து ஒரு ட்ராயிங்காகவோ பர்ஃபார்ம் பண்ணாக்க நல்லா ரசிப்பாங்க. ஆனால் ஆர்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாலுமே அவங்கவுங்களுக்கு தான் எடுத்துக்குவாங்க. அது எனக்கு வேணுமா? என்ன எம்பத்தைஸ் பண்ணுறது தானே நான் படம் எடுக்கிறேன். சரி, ஓகே. இது ஒரு கொஷினு. அப்போ இந்த வீடியோலேருந்து நான் இப்போ பேசுனதுலேருந்து எத்தனை கொஷின் இருக்குன்றதை இந்த 8-9 நிமிஷம் நான் பார்க்கணும். 8 to 9 minutes நான் பார்ப்பேனானாக்க எனக்கே தெரியல. பார்ப்பேன் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, அதுதான். தட்ஸ் இட். ஐ விஷ் someone watching this someday that you wherever you are right now, empathize me. அதை தாண்டி some more people to empathize me. அதுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல வெண்ட் அவுட் பண்ணால் இட் ரியலி ஃபீல்ஸ் குட். நான் சொல்கிற ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு விஷயத்தில் நான் இருக்கிற என்னோடய தாட்ஸை வந்து போட்டு வைக்கிறது தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்காக எனக்கு வந்து இப்போ தெரியுது. எனக்கு என்னோடய லேர்னிங்ஸ் தானே பெருசு. என்னதான் ஸ்டீவ் ஜாப்ஸோ இல்லை வந்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து இது பண்ணாலும் என்னோடய லேர்னிங்ஸை வந்து இந்த மாதிரி ஆர்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் என்னோடய லைஃப் இல்லையா அப்படின்ற மாதிரி அது ஒரு வருது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ அவங்கவுங்க லைஃப்பையே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னாக்க அது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின். நான் திரும்ப ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். இதே அப்போ ஆர்ட் பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமோ? ஸோ இது எப்படி க்ரியேட்டிவாக சொல்கிறது?
வேர் ஆர் யூ? நாட் கிளியர். என் பிஎட் நல்லா இருக்கா? வேற யாராவது பார்த்து ரசிக்கிறதுக்கு தானே இந்த பிஎட் நல்லா வச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல எப்பயுமே. ஏன் அப்படின்னாக்கா ஸ்பாட்லைட் எஃபெக்ட், யாரும் என்னை வந்து பார்க்க போகிறது இல்லை அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி தான் ரேங்க் பண்ணுறதும் நிற்பாட்டிட்டேன். அதே மாதிரி தான் என்னோடய பிசியோட வால்பேப்பருமே வந்து பிசி வால்பேப்பருமே எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னாக்க, அதனால் என்ன இப்போ வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி என்னோடய பிக்சர்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். ஏன் நமக்கு யாரும் எதுவும் பார்க்க போகிறது இல்லை. அந்த மாதிரி யாரும் நான் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணல, ஒரு ஸ்மால் திங்காக ஃபீல் பண்ணுறேன், யாரும் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறனால ஐ திங்க் தீஸ் திங்ஸ். I think